சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகள் அண்மையில் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்கிறது, அடுத்த சந்ததி அல்லது எங்களுடைய இளம் சமுதாயம் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்கிறது அப்படின்ற பொழுது எல்லாருமே குளறினார்கள். அர்ச்சுனாவுக்கு எதிராக குளறினார்கள். அர்ச்சுனா காரியாலயத்துக்கு முன்னால போய் நின்று ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் அப்படின்ற வகையான கருத்துக்கள் எல்லாம் சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருந்தது. ஒரு சில வாரங்கள் அப்படின்னு ஒரு 2 வாரத்துக்கு முன்னம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதாவது இந்த இலங்கையில் பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள்கள் அது சம்பந்தமான அழிப்பு நடவடிக்கைகளில் இலங்கை அரசாங்கம் இறங்குவதற்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் அப்படின்னு சொல்லலாம். இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை பாராளுமன்றத்திலே இதுக்கு ஒரு விவாத பொருளாக அல்ல கதைக்கின்ற விஷயமாக இந்த விஷயம் வந்திருக்கிறது. இலங்கையில் இளைஞர்கள் அல்லது எங்களுடைய வடபகுதி இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார்களா இல்லையா அப்படின்றத என்னோடு பகிர்கின்ற அல்லோட என்னோட பயணிக்கின்ற இதில் பார்க்கின்ற வீடியோ பார்க்கின்ற சகோதரர்கள் நீங்கள் கொமெண்டில் பதிவு செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய தமிழ் இளைஞர் சமுதாயம் அல்லது இன்றைய இளைஞர் சமுதாயம் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்குதா இல்லையா அப்படின்றத. சரி, இந்த விஷயங்கள் சம்பந்தமாக இந்த வீடியோவில் பேசுவதற்கு முன்பதாக இதில் ஒரு விஷயம் அந்த வீடியோ ஒன்று நினைச்சு கொள்கிறேன். அந்த வீடியோ பாருங்கள், பார்த்ததுக்கு அப்புறமாக தொடர்ந்து பேசுவோம். கௌரவ சபா நாயகர்களே, மேலதிகாரிகளை நான் கேட்கிறேன். தற்போது நாடாளுமன்ற ரீதியில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதிலும் குற்றங்களை ஒழிப்பதிலும் விசேஷமாக ஜனாதிபதி அவர்கள் எடுத்த நடவடிக்கை தொடர்பாக மக்கள் அதிக மகிழ்ச்சி வெளியிட்டார்கள், நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள். இருந்தபோதும் யாழ்ப்பாணத்திலே அண்மை காலத்திலே 2-3 தினங்களுக்கு முன்பாக திருநெல்வேலி கொக்குவில் சந்தைகளிலே இந்த போதைப் பொருள் மாபியாக்கள் அடாவடிகளை செய்திருக்கின்றார்கள். அங்கே சந்தைக்கு வந்த மக்களை துன்புறுத்தி அவர்களை தாக்கியிருக்கின்றார்கள். இதுபோன்ற குற்றச்செயல்கள் ஈடுபடுகின்றவர்கள் கூடுதலாக போதைப் பொருட்களை விற்று வருகின்ற பணத்தை அதிக வட்டிக்கு கொடுத்து அந்த வட்டி பணத்தை பெறுவதற்காக பல்வேறு பாரிய குற்றச்செயல்களை ஈடுபட்டு வருகின்றது சான்றாக இருக்கின்றது. இது அண்மையிலே வந்த பத்திரிகையுடைய ஒரு செய்தி. எனவே இந்த இப்படியான சம்பவங்களையும் யாழ்ப்பாண மாவட்டத்திலே கட்டுப்படுத்த வேண்டும். அது தொடர்பாக நடவடிக்கை என்ன என்று நான் அதிலே கேட்டுக்கொள்கின்றேன். ගරු මන්ත්‍රීතුමනි, ඒ පිළිබඳ විශේෂ අවධානයක් යොමු කරන්නම්. විශේෂයෙන් මෑතකදී අපි ස්ථාපිත කරා අපරාධයකින් උත්පාදිත දේපල පිළිබඳ විමර්ශන කොට්ටාසය. ඒ අරහත් විශේෂයෙන් මත්ද්‍රව්‍ය ආශ්‍රිත වගේම වෙනත් අපරාධයන් හරහා උත්පාදනය කරන දේ පිළිබඳ විමර්ශනය සිදු කරනු ලබනවා. ඒ අනුව ඔබ කිව් පරිදි යාපනයේ සම්බන්ධයෙන්ුත් අපි විශේෂ අවධානයක් යොමු කරලා ඒ කටයුතු වලට මැදිහත් වීමක් සිදු කරමු. ගරු මන්ත්‍රීතුමා. ගරු මන්ත්‍රීතුමා, அமைச்சர்களே, நன்றி கௌரவ சபாநாயகர்களே. வீடியோ பார்த்துருப்பீங்க. இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் தெரிவித்த விஷயம், அதாவது கொக்குவில் திருநெல்வேலி பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தை கட்டிட தொகுதியில் போதைப் பொருட்களோடு கைது செய்யப்பட்டமை, போதைப் பொருட்கள் விற்கப்படுகின்றமை அப்படின்ற விஷயம் யாழ்ப்பாண வடபகுதியில் இடம்பெறுகிறது அப்படின்றத பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்த இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையில் ஆளும் கட்சியாக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது சம்பந்தமாக உடனடியாக நேரடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் இதனை எதுக்கு பாராளுமன்ற பொதுவழியில் எம்பி ரஜீவன் அவர்கள் பகிர்ந்தார் அப்படின்னு சொல்லி தெரியவில்லை. சரி, எது எப்படியாக இருந்தாலும் நல்லது நடந்தால் சரி அப்படின்றதன் அடிப்படையில் பாராளுமன்றத்தில் இந்த விஷயம் பகிரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இது சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய முகநூலில் பதிவிட்ட ஒரு பகிர்வின் அடிப்படையில், அது மட்டுமில்லாமல் பிரான்ஸில் பொதுமக்களை சந்திக்கின்ற பொழுது அந்த சந்திக்கின்ற பொதுமக்களோடு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது இந்த விடயம் சம்பந்தமாக அவர்களோடு உரையாடிய அதன் அடிப்படையில் எங்களுடைய வடபகுதியில் இருக்கின்ற இளைஞர்கள் நிறைய பேர் கொந்தளித்து இருந்தமை, அதே மாதிரி புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற நிறைய பேர் கொந்தளித்து இருந்தமை எல்லாமே நீங்கள் ஓரளவுக்கு சமூக ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க.
ஆனால் இப்பொழுது வந்து அந்த விஷயம் வந்து அரங்கேறி கொண்டிருக்கிறது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ச்சியாக திண்ணவேலி பகுதியில் கைது நடக்கிறது, குருநகர் பகுதியில் கைது நடக்கிறது, வடமராட்சி பகுதியில் கைது நடக்கிறது, வலிகாமம் மேற்கு பகுதிகளில் கைது நடக்கிறது, கோப்பாய், நீர்வேலி இப்படி என்று சொல்லி அச்சலு பகுதிகளில் கைது நடந்தது. இப்படியான தொடர்ச்சியாக இந்த போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இருப்பது மட்டுமில்லாமல் போதைப்பொருள் விற்பனை செய்கின்றவர்களும் வந்து கைது செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்படின்றதுல வந்து மாற்று கருத்து எதுவுமே இல்லை. அதிபர் பாடசாலை மாணவர்களுக்கு போதைப்பொருள் வித்தார் அப்படின்றதன் அடிப்படையில் அனுராதபுரத்தில் கைது செய்யப்பட்ட விஷயம் நீங்கள் வந்து ஏற்கனவே பார்த்துருப்பீங்க சமூக ஊடக பரப்பில். இப்பொழுது அர்ச்சனா மீது கத்திய அதே யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சமூக ஊடகங்களில் கருத்து பகிர்கின்ற சகோதர சகோதரிகள் இப்பொழுது ராஜீவன் பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக சொல்லியிருக்கிறார். இப்பொழுது அவருடைய வீட்டுக்கு முன்னால் போய் இவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்வார்களா அல்லது நடவடிக்கை எடுக்கப்படுமா, அல்லது ராஜீவன் எம்பி அவர்கள் வந்து பொது வழியில் வருகின்ற பொழுது இது சம்பந்தமாக கேள்வி கேட்க முடியுமா, அல்லது யாராவது இல்லை நாங்கள் இங்கே போதைப் பொருட்கள் பாவிக்கவில்லை, இலங்கையில் எங்களுடைய வடபகுதியில் இருக்கின்ற தமிழ் இளைஞர்கள் போதைப் பொருட்கள் பாவிக்கவில்லை அப்படின்னு சொல்லி யாராவது உறுதியாக சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கான வாய்ப்புகள் கூட இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்பொழுது கூட ஒரு சகோதரர் மட்டக்களப்பு சகோதரர் கதைக்கின்ற பொழுது சொன்ன விஷயம், மட்டக்களப்பு அவருடைய வீட்டுக்கு அருகாமையில் செங்கலடி பகுதியில் வந்து 2 இளைஞர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருப்பதாக, போதைப் பொருட்களோடு கைது செய்யப்பட்டிருப்பதாக ஒரு சகோதரர் வந்து தொலைபேசியில் கதைக்கின்ற பொழுது சொல்லியிருந்தார். உண்மையில இது வேதனைக்குரிய விஷயம் என்ன என்று சொன்னால் எங்களுடைய தமிழ் சமுதாயம் இந்த போதைக்கு அடிமையாகி இருக்கிறது அப்படின்றது உண்மையில மிக 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 வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்குள்ள இந்த திட்டமும் வந்து இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்படுறது. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வடபகுதி குறிப்பாக மன்னார் இந்த கரையோர பகுதிகளின் ஊடாக அந்த பகுதிகளில் இருக்கின்ற இளைஞர்கள்தான் இந்த போதைப் பொருட்களை உள்ளே கொண்டு வருகிறார்கள் என்றதன் அடிப்படையில் ஏற்கனவே குருநகர் பகுதியில் கைதுகள் நடைபெற்றன, வடமராட்சி பகுதியில் கைதுகள் நடைபெற்றது. அது மட்டும் எத்தனையோ கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் இங்கே பெற்றுக்கொள்ளப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருட்கள் எரிக்கப்பட்டன அப்படின்ற செய்திகளை கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு உடலம், அதாவது வந்து இறந்த உடலை எரிக்கின்ற எரிக்கின்ற இடத்துல மின்சாரத்தில் எரிக்கின்ற இடத்துல வந்து போதைப் பொருட்கள் எடுத்த விஷயங்களையும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றும் பாராளுமன்றத்தில் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இந்த ஊழல்கள் சம்பந்தமாக எங்களுடைய வடபகுதி ஊழல்கள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து ஆதாரங்களோடு நிரூபிச்சிருக்கிறார். இதற்கு ஊழலை எதிர்க்க வந்திருக்கின்ற என்பிபி அரசாங்கமாக இருக்கின்ற இன்றைய அரசாங்கம் இதற்கு முடிவு கட்டுமா அப்படின்றத நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் தன்னுடைய பெயரை பயன்படுத்தி ஸ்ரீதரன் அவர்கள் கதைத்தார் அப்படி என்று சொல்லப்பட்டது. அதனால் அவர் இளங்குமரன் அவர்கள் என்னுடைய பெயரை பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி சிங்களத்தில் அறகுறை சிங்களத்தில் கதைக்கின்ற போது அதனை முழுமையாக பேசாமல் அந்த அறகுறையாக ஒரு சில சொற்பிரயோகங்களை பயன்படுத்தி தன்னைத்தானே அசிங்கப்படுத்தி கொண்ட மாதிரியான விஷயங்களும் சமூக ஊடகங்களில் இன்று ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்குது. அவருக்கு சிங்களம் தெரியவில்லை என்கின்ற பட்சத்தில் தமிழில் பயன்படுத்திக்கலாம், இல்லை ஆங்கிலம் தெரியுமாக இருந்தால் ஆங்கிலத்தை பயன்படுத்திக்கலாம். ஆனால் மொழிகள் தெரியாத இடத்துல வந்து ஒரு விஷயங்கள் கதைக்கின்ற பொழுது இப்படியான நேரங்களில் நம்ம நாவடக்கமாக இருப்பது அல்லது வந்து நமக்கு தெரிஞ்ச மொழியில் பேசுவது வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் தமிழில் பேசுவோமாக இருந்தால் அது மொழி மாற்றம் செஞ்சு சபாநாயகருக்கு வந்து சிங்களத்திலோ இங்கிலீஷிலேயோ போகும். அப்பொழுது அவர்கள் அதனை புரிஞ்சு கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஆக இப்படி நிறைய இடங்களில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் சொல்கின்ற கருத்துக்களை எதிர்க்கின்றவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு மொழி தெரியாத விட்டால் இன்னொரு 2 மொழி தெரிகின்ற பட்சத்தில் அதனை இன்னொரு மொழி மாற்றங்களால் பெயர் மாற்றி கதைக்கின்ற பொழுது பிரச்சனைகள் வராது. இதுக்குத்தான் அவர் ஒரு வசனத்தை சொல்லியிருந்தார். இதனால் பெரிய ஒரு பிரச்சனையே வந்திருந்தது. கொஞ்சமாச்சும் படியுங்கடான்னு சொன்னதை வந்து தவறாக புரிந்து கொண்டு நிறைய சமூக ஊடகத்தில் நிறைய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. இப்படியே தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே போகலாம். என்று சொன்னால் அந்த அளவுக்கு வந்து எங்களுடைய தமிழர்கள் பொது வழிகளில் வந்து அசிங்கப்படக்கூடாதற்காக எங்கேயாவது ஒரு சிலர் தங்களுடைய அனுபவங்களை வச்சு சொல்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொண்டு பயணிக்க வேண்டிய கடப்பாடு எல்லாருக்குமே இருக்கிறது. முந்தைய காலங்களில் படிக்காவிட்டாலும் ஓரளவு சமாளிக்கக்கூடிய வசதிகள் இருந்தது. என்று சொன்னால்
இப்போ இருக்கின்ற மாதிரி இலத்திரனியல் அல்லது வந்து இந்த இன்டர்நெட் இணையங்கள் இல்லாத பட்சத்தில் வந்து எல்லாமே வந்து நாங்கள் சமாளிக்க ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள இருந்தோம். இப்போ நாங்கள் உலகம் பூராவும் திரிகின்றவர்களாக இருக்கிறோம், உலகம் பூராவும் பயணிக்கின்றவர்களாக இருக்கிறோம். இந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு வந்து அறிவு அப்படின்றது வந்து ஒரு அவசியமான விஷயம். அதில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் சொல்லிட்டாருண்டோ அல்லது வந்து வேறு யாராவது இந்த கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் அதை ஏற்று பயணிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு எல்லாருக்குமே இருக்கிறது. இதுக்கு தான் பாடசாலைக்கு போகின்ற பொழுது பாடசாலை அதிபராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், அடிச்சு படிங்கடான்ற, அதே மாதிரி வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் வந்து அடிச்சு படிங்கடா என்று கத்துறதும் வந்து இதுக்காகத்தான். சரி, இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது இன்றைய இந்த ரஜீவன் அவர்கள் சொன்ன இந்த விஷயம் சம்பந்தமாக அடுத்த கட்ட நடவடிக்கையாக வடபகுதி வந்து தூய்மையாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இனி வருகின்ற நாட்களில் வந்து எங்களுடைய வடபகுதியில் இருக்கின்ற இளைஞர்கள், யுவதிகள், அது மட்டும் இல்லாமல் இந்த கரையோர பகுதிகளில் எங்கெங்கே போதை வசதி இருக்கிறதோ அப்படின்றதன் அடிப்படையில் நிறைய பேர் இனி வருகின்ற காலங்களில் கைது செய்யப்படுவார்கள் அப்படின்றதை வந்து நாங்கள் எதிர்பார்க்கலாம். இன்னும் ஒரு சில வாரங்கள் அல்ல ஒரு சில நாட்களோ தெரியவில்லை, தூய்மையாக்கும் பணி விரைவில் ஆரம்பிக்கின்ற பொழுது யார் யார் தெரிஞ்சவர்கள் தெரியாதவர்கள் இங்கே வந்து கைது செய்யப்படுவார்கள் அப்படின்றத நாங்கள் பார்க்கலாம். இவர்களையா நாங்கள் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லி நம்பினோம் அப்படின்றவர்கள் கூட சில நேரங்களில் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி. இன்னும் ஒரு சில நாட்களில் யாழ்ப்பாணம் அல்ல தமிழர் பகுதிகள் வந்து தூய்மையாக்கும் பணி வெகு விரைவில் இடம்பெறும். அதே மாதிரி அண்மையில் கொட்டைநாகில் வந்து இடம்பெற்ற துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக 3 கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதில் வந்து அவர்களுடைய வாகனம் ட்ரெக் பண்ணி யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் வச்சு கைது செய்யப்பட்டதாகவும் இவர்கள் யாழ்ப்பாணத்தின் ஊடாக இந்தியாவுக்கு ஓடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லி யாழ்ப்பாண போலீசார் அவர்கள் வந்து எடுத்துக்கொண்ட நடவடிக்கையின் அடிப்படையில் இந்த 3 குறிப்பிட்ட வாகனத்தோடு கைது செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதில் ஒருவர் பெண் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது, குறிப்பிட்ட பெண் தமிழ் பெண் அப்படின்னு சொல்லியும் ஒரு தகவல் வெளியாக இருக்கின்றது. இது பற்றிய உண்மையான விஷயங்கள் யாருக்கா தெரியும்னு சொன்னால் பயந்து கொள்ளுங்க. ஒரு பெண்ணாக இருக்கின்ற பட்சத்தில் அவர் இளம்பெண் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் குற்றப்புலனாய்வு பிரிவில் பணியாற்றுகின்ற தமிழ் இளைஞனை துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காக அவர் தான் கொல்லப்பட்டவர் நேற்று கொட்டையனா பகுதியில் அப்படின்ற விஷயமும் செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விஷயங்கள் இன்று பார்க்கக்கூடிய சமூக ஊடகங்களை பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றன. இவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.